சோதனை இது. என் அருமை செல்வனுக்கு இத்தகு சங்கடம் ஏற்பட்டது எதனால்? இவ்வாறு ஸ்மரணை இழந்த கல்லானானே. சுவாமி, உபாயம் ஏதும் இல்லையா? என் சந்திரன் இச்சாபத்திலிருந்து மீட்க உலகிலும் ஒரு மார்க்கம் இல்லையா? சந்திரன் மீண்டும் பூரண நலமடைய ஓர் உபாயம் உள்ளது. மகா மிருத்யுஞ்சய மந்திரம். மார்க்கண்டேய ரிஷிகள் அம்மந்திரத்தினை ஜெபித்து அதனை வசம் செய்ததாக அறியப்படுகிறது. அதனால் மரணத்தை வென்றவர் அவர். அச்சமயம் மகாதேவர் அவருக்கு வரம் நல்கிய போது கூறியபடி எவர் ஒருவர் மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தினை ஜபித்தாலும் அவர் அகால மரணத்தை தழுவ மாட்டார். எனினும் இதில் சங்கடம் யாதெனில், மார்க்கண்டேய ரிஷிகள் அந்த மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தினை எவருக்கும் போதிக்கவில்லை. இருப்பினும் அவரிடம் நாம் உதவி நாடி மகாமிருத்யுஞ்சய மந்திர போதனை பெற்றால் சந்திரனது இந்த அவநிலைக்கு நிவர்த்தி ஒன்று சாத்தியம். மாதா, சங்கடம் ஏதும் நிகழவில்லை. எனது உள்ளம் சஞ்சலம் கொள்கிறது. ஏன் அமைதி தோன்றவில்லையா? உனது குடும்பத்தின் கௌரவத்திற்கு இன்னும் எத்தனை ஊறி விளைவிப்பாய் மகளே? வாழ்வு முழுவதும் உன் மீது பாச மழை பொழிந்த எங்களுக்கு இன்னும் எத்தனை துன்பம் விளைவிப்பாய்? சந்திரன் பிராணனை காணிக்கையாக்கி விட்டாய். அடுத்து உன் பட்டியலில் உள்ளவர் எவர்? என்ன என்ன கூறுகிறீர்கள் தாயே? நான் சத்தியத்தை கூறுகிறேன். உன் உதாசீன போக்காலும் நீ கொண்ட துணிச்சலாலும் முந்தப்பட்டு சந்திரன் அவர்கள் பிரஜாபதியின் ஆணையை அலட்சியம் செய்தார். வெகுண்டெழுந்த பிரஜாபதி தண்டிப்பதில் வியப்பேதும் இல்லையே. உன்னை எண்ணி அன்னை நான் பெருமிதம் கொண்டிருந்தேன். எனினும் இன்று உன்னால் நான் பரிதவிக்கிறேன். உற்றார் அனைவருக்கும் துன்பம் விளைவித்தவளை புதல்வியாக ஈன்றெடுத்த எத்தகதொரு அபாகியவதி நான். இல்லை தாயே, அவ்விதம் எண்ணாதீர்கள். மாதா, என் மீது கோபம் கொள்ளாதீர்கள். தயை கூர்ந்து நான் சொல்லுவதை செவி மடுத்து கேளுங்கள். என்னை புறக்கணிக்காதீர்கள். செல்லுங்கள். இனி தாட்சாயணி தட்ச ரேகைக்குள் அடைப்பட்டு அணு அணுவாய் துடித்தாலும் தம்மை எக்காரணத்திற்காகவும் அழைக்க மாட்டேன். எக்காரணத்திற்கும் தம்மை அழையாதிருப்பேன் என தம்மிடம் கூறியதை நான் மறக்கவில்லை. எனினும் இம்முறை எனக்காக அல்ல, சந்திரன் அவர்களது பிராணனை காக்க தம்மை அழைக்கிறேன். வர வேண்டுகிறேன். சந்திரன் அவர்களை மீட்டு தர இறைஞ்சுகின்றேன். தாம் முன்னரே பிரஜாபதி தக்ஷரை தடுக்க முற்பட்டிருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம். நாரதா, இது குற்றம் சுமத்தும் சமயம் அல்ல, தீர்வு காண வேண்டிய சமயம். தீர்வு காணும் மார்க்கங்களை தக்ஷன் அழித்து விட்டாரே. ஈசனுக்கு சாபமிட்டு அவருக்கு ஆராதனைகளின்றி செய்து விட்டாரே.
இனி தாமும் இறைவன் ஸ்ரீகரையும் இணைந்து ஈசனை ஆராதித்தால் மட்டுமே அவரது உக்கிரம் தணியும். அது சாத்தியப்படுவதற்கு மார்க்கம் உள்ளதா? உள்ளது நாரதா. தக்ஷன் சிவனை சபித்த சமயம் சிவன் சக்தியிடமிருந்து பிரிந்திருந்தார். அதனால் ஈசனின் ஒரு பாதி மாத்திரமே சாபம் பெற்றது. மறுபாதி சரீரமானது தாட்சாயணியே. தாட்சாயணி சாபம் பெறவில்லை. நாம் தாட்சாயணியை ஆராதித்தால் கைலாயநாதர் கோபம் தணிவது சாத்தியம்தான். அத்துடன் இல்லாது சந்திரனை மீட்கவும் அவரே உபாயம் கூறலாம். இருப்பினும் பிரபு, தேவி தாட்சாயணியை பூஜிக்க வழி? தட்ச ரேகையினுள் அவர்கள் அடைபட்டு கிடக்கிறார்களே. நாராயணா, இந்த சங்கட நிலையில் தாட்சாயணியை தட்ச ரேகையிலிருந்து மீட்பதற்கு தாமே உபாயம் கூறுங்கள். பிரபு, இந்த சிருஷ்டியை காத்து ரட்சித்து பரிபாலிப்பது தமது கடமை அல்லவா? எனினும் அக்கடமையினை தாம் பூர்த்தி செய்வதற்கு தேவி தாட்சாயணி தட்சரேகையை கடப்பது அவசியம். அதை சாத்தியமாக்கக்கூடியவர் தாமே. தட்சன் எனது சிறந்த பக்தன். ஈசனோடு அவன் கொண்ட விரோதத்தில் நான் ஈசனை ஆதரித்து தக்ஷனை கைவிடுதல் உகந்ததாகாதே நாரதா. ஆகையினால் என் பரிபூரண ஆதரவு தக்ஷனுக்குத்தான். உபதேசிக்கிறேன் அவனுக்கு ஈசனை வெற்றி கொள்ளும் மார்க்கத்தினை. பிரபு, தாங்கள் திருக்காட்சி தந்த அடியவனுக்கு ஆசி தந்தீர்கள். விபரீதம் இழைத்தாய் தக்ஷா. சந்திரனுக்கு சாபமா? பிரம்மன் உனக்களித்த ஆற்றல்கள் இந்த சிருஷ்டியினை சீரமைக்கவே என்பதனை மறந்தாயா? நிலைகொலைய வைப்பதற்காக அல்ல. இருப்பினும் அளித்த சாபத்தினை திரும்பப் பெறும் ஆற்றல் எனக்கில்லையே பிரபு. நீ இழைத்த பிழையை பிசகின்றி சீர் செய்யவே யாம் இங்கு வந்தோம். நீ எனது சிறந்த பக்தனாவாய். ஆயினும் சந்திரனும் சாமானிய பிறவியல்லன். அதை நினைவு மறந்தல் உகந்ததல்ல. அவன் நவ கிரகங்களில் ஒருவன். சந்திரன் ஸ்மரணை இழந்தால் சிருஷ்டியானது சீர்குலைய நேரிடும். சாபத்தை திரும்பப் பெறும் ஆற்றல் இல்லாத நீ சந்திரன் இல்லாத குறையை தீர்க்க வேண்டியது அவசியம். சந்திரன் பூரண மரணத்தை தழுவும் முன்பு அவனிடத்தில் புதியதொரு கிரகத்தினை நீ ஸ்தாபிக்க வேண்டும். அவ்விதம் நிகழுமேயானால் இந்த சிருஷ்டியானது சீர்குலைவதையும் தவிர்க்கலாம். நீ கொண்ட கொள்கை நிறைவேறுவதும் சாத்தியம். பக்தனான உனது நல்வாழ்வே பரம்பொருளான எமது நோக்கம். உரைத்தது புரிந்ததா தக்ஷா? எனது வாக்கினை காக்க வேண்டியவன் நீ. நன்றி கூற வார்த்தைகள் இல்லை பிரபு. அடியவனுக்கு ஆதரவளிக்க தாங்கள் தவறவில்லை. எனினும் பிரபு, புதிய கிரகத்தினை எவ்வாறு உருவாக்குவது? மார்க்கம் நான் கூறுகிறேன், கவனமாக கேள். ஓர் வில்வ இலையும் தம்மை கவர்ந்திழுத்து வரக்கூடியது என்பார்களே,
எவரும் சங்கடத்தில் இருந்தால், எவருக்கும் மனித இழைக்கப்பட்டால் பிரத்யக்ஷமாவீர்களாமே. எனில் என்று காட்சி அளிக்காமல் இருப்பதேன்? இன்று தம்மை எனக்காக அல்ல, சந்திரன் அவர்களுக்காக அழைக்கிறேன். அவர் பிராணனை காப்பதற்காக இறைஞ்சுகிறேன். என் சோதரியின் மனவாழ்வினில் மங்களம் நீடிக்க வேண்டுகிறேன். வருகை தாருங்கள் பிரபு. சுவாமி, தாம் செய்ய முற்படுவது என்ன சுவாமி? யாரெங்கே? சுவாமி, தாக்ஷாயணியை தாம் மீண்டும் தண்டிக்க உள்ளீர்களா? இவர்கள் உன்னை சரஸ்வதி நதிக்கு இட்டுச் செல்வார்கள். எனது சிறப்பு ஆராதனைக்காக அங்கிருந்து மண்ணெடுத்து வா. சீர்குலைவை ஏற்படுத்திய பிரஜாபதி தக்ஷன் அதை சீர்படுத்தும் ஆற்றலும் கொண்டவனாவான். புதியதோர் கிரகத்தினை படைப்பேன். சந்திரன் இல்லாத குறையை தீர்ப்பேன். புதிய கிரகமா? சந்திரனுக்கு மாற்றா? இது இறைவன் விஷ்ணு எனக்கு அளித்த கட்டளை. உயர்ந்ததொரு குலத்தில் உதித்த 32 லட்சணங்கள் கொண்ட ஸ்திரீ வாயிலாக சரஸ்வதி நதியிலிருந்து மண்ணெடுத்து வர வேண்டும். அம்மண்ணினால் ஒரு பதுமை செய்து அதற்கோர் புதிய பெயரிட வேண்டும். அதன் பின்னர் அப்பதுமைக்கு பிராணன் அளிக்க பூஜிக்க வேண்டும். ஒருபுறம் இங்கு சந்திரன் தன் ஒளி இழந்து வருகையில் என் புதிய கிரகம் ஒளி பெற்று வரும்.